2 சகோதரிகள் கர்நாடகால இந்திய நற்செய்தி மாணவர் மன்றத்தில் பெண் ஊழியர்களாக செயல்படக்கூடியவர்கள். அவங்க ஒரு ஜபக்குழு நடத்துறதுக்காக போயிருக்காங்க. போகும்போது அந்த ஜபக்குழு அன்னைக்கு காலேஜ் லீவ் விட்டாங்க. உடனே அதுல உள்ள ஒரு தங்கச்சி, இளம் பெண், அவளுடைய உள்ளத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை, விசுவாசிகளுடைய குடும்பத்தை சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக நடத்தினார். என்னடா ஜபக்குழு நடக்கல, சரி இந்த அக்காவை பார்த்துட்டு போயிடலாம் போய் கதவை தட்டுறாங்க. தட்டி தட்டி பார்க்கறாங்க, கதவு திறக்கல. பட் தட்டலோன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். ரொம்ப நேரம் தட்டின பிறகு ஒரு பெண் வந்து கதவை திறக்கிற. அந்த அக்கா விசுவாசி, முடியெல்லாம் விரிச்சிருக்கு. உள்ள போனா ஒரு ஸ்டூல் மேல ஒரு தூக்கு கயிறு தொங்கிட்டு இருக்கு. விசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை. ஒரு விசுவாசி எதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க? வாழ்க்கையை முடிப்பதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. நான் அந்த ஸ்டூல்ல ஏறும்போது மறுபடியும் நீங்க தட்டினீங்க, காலிங் பெல் மறுபடியும் அடிச்சிச்சு. வேற வழியே இல்லாம நான் இறங்கி என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். ஏன் ஜபக்குழு நடத்தாதபடிக்கு கர்த்தர் தடை பண்ணினார்? இங்கு ஒரு நபருடைய தேவை இருக்கிறது. அந்த தேவையை சந்திப்பதற்கு இந்த இளம் பெண் தேவை. என்ன பண்ணாங்க? கதவை தட்டி உள்ள போனாங்க. அவ்வளவுதான். விளைவு என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, மனதுருக்கத்தோடு ஆண்டவரே தேவையுள்ள நபருக்கு நேராக என்னை வழி நடத்தும் சொல்லி சொல்லுவோமானா, கர்த்தர் தேவை நிறைந்த சமுதாயத்தில் வச்சிருக்க. எமோஷனல் நீட்ஸ் இருக்கு. இருதயத்திலே காயத்தோடு வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க. கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுவாங்கன்னு சொல்லி மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.